ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் முதல்ல பகவத்கீதையை ஏன் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்து, அந்த பகவத்கீதை யாரை பற்றி சொல்லுதோ, யாரால் சொல்லப்பட்டதோ அப்படிப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவானுடைய பெருமை பார்த்தோம், பகவத்கீதையினுடைய பெருமை பார்த்தோம். அதுக்கு பிறகு பகவத்கீதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டிய சில ஸ்லோகங்கள், கீதா தியான ஸ்லோகங்கள்ன்றதை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம அடுத்து பார்க்க போகிறது, நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். பகவத்கீதைன்றது மகாபாரதத்துக்குள்ளே இருக்கு இல்லையா? அதனால் பகவத்கீதையை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மகாபாரதத்தை எழுதின வியாச பகவான் அவருக்கு வணக்கம் தெரிவிக்கிற மாதிரி, சரஸ்வதி தேவியினுடைய அருள்னால் வியாசரால் எழுத முடிஞ்சதுன்றதுனால அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லி, கடைசியில் ஸ்ரீமன் நாராயணன் கூடிய பரமாத்மா நரஞ்சைவ நரோத்தமம், நரர்களுக்குள் மனிதர்களுக்குள் உயர்ந்தவர், அவங்களெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டவராக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கும் வணக்கம் சொல்லி, ஜெயம்ன்றது இந்த மகாபாரதத்தினுடைய பெயர். முதல்ல இந்த மகாபாரதத்துக்கு ஜெயம்னு தாங்க பெயர் இருந்தது. பிறகு அதில் இருக்கக்கூடிய மகத்தான விஷயங்கள்னாலையும் பாரமாக அவ்வளோ விஷயங்கள் இருந்ததுனால மகாபாரதம்னு அதுக்கு பெயர் வந்தது. அடுத்தது, சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணாயா க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்தி சாட்சிணே. சச்சிதானந்த ரூபாய, உண்மை பொருள் அவர்தான், உண்மைக்கு உருவமானவரே அவர்தான். கிருஷ்ணாயா கிளிஷ்டகாரிணே, அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நம்மளுடைய தடங்கல்கள் எல்லாத்தையும் அவரே எடுத்து வைப்பார், அவரே தடங்கல்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவார். நமோ வேதாந்த வேத்யாய, வேதங்கள்லாம் சொல்லப்படுறது அவரை பற்றி தான் இல்லையா? வேதம் வேதாந்தம், வேதாந்தம்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துக்களும் அவரை பற்றி தான் சொல்லுது. அவர் தான் நமக்கு குரு, கீதாச்சாரியன். அந்த கீதையே நமக்கு உபதேசம் பண்ணதுனால கீதாச்சாரியான்னு சொல்லப்படுறார். அதனால் இந்த ஜகத்துக்கே குருவான இந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குறேன் அப்படின்னு. அடுத்து, கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யஃப் படேத் பிரயதஃப் புமான் விஷ்ணோஃப் பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதஹ. இந்த கீதா சாஸ்திரத்தை படிக்கிறதுனால எதனால் சாஸ்திரம்னு சொல்லப்படுதுன்னா, அந்த சாஸ்திரங்களான உபனிஷத்துக்கள்லேருந்தே எடுத்து அந்த சாரத்தெல்லாம் எடுத்து நமக்கு பகவத்கீதையாக கொடுத்ததுனால, அதுவும் தவிர நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுனால பகவத்கீதையை கீதா சாஸ்திரம்னு சொல்கிறது உண்டு. அதனால் அப்படிப்பட்ட அந்த கீதா சாஸ்திரத்தை சொல்கிறதுனால என்ன நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கலியுகத்தில் பாவங்கள்னால நமக்கு வரக்கூடிய அந்த பயத்தெல்லாம் போக்கி அந்த விஷ்ணு பதமான மோட்சத்தையே நமக்கு கொடுக்கும்னு சொல்லக்கூடியது தான் இந்த கீதா தியான ஸ்லோகம். தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.